திருப்பரங்குன்றம் தீப வழக்கில் நீதிமன்ற அவமதிப்பு செய்த விவகாரத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட நிர்வாகிகள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆஜராகினர். மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அமர்வில் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் நேரில் ஆஜராகினர். அப்போது நீதிமன்ற உத்தரவை மீறியது குறித்து சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளும் தங்களது நிலைப்பாட்டை விரிவான அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவிட்டார். அதிகாரிகள் தாக்கல் செய்யும் விளக்க அறிக்கைகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அனைத்து விதமான நாங்கள் வாதங்களும் வச்சுருக்கோம். எல்லாத்தையும் நல்லா கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசின் அட்வொகேட் ஜெனரல் திரு பி.எஸ். ராமன் ரிப்ளை பண்ண போகிறாரு. நம்ம இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம நீதிபதிகள்கிட்ட சொல்லியாச்சு. இல்லை இது பண்ணோம் அது பண்ணோம், இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கங்கிறது இந்த ஸ்டேஜில் வராது. கேஸ் முடிஞ்சு தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாமே சொல்லலாம். ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன்னு சொன்னோம். அதை நீங்கள் கோர்ட்டுக்கு பென்ட்ரைவாக கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி கொடுத்தாச்சு. அந்த ஹீல்ஸை ஃபுல்லாக எடுத்து கம்ப்ளீட்டாக எல்லா பொசிஷனையும் தெளிவாக்குற மாதிரி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம்.